வெல்கம் டு கேசி பாட்டனி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி ஹாஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு சில கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ வந்து லெசன் வைஸாக நம்ம 2 செட் ஆஃப் கொஷின் இருக்கும். செட்டு ஏ, அதுக்கடுத்து செட் பி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே ஒரு லைக் பண்ணுறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடியது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்பீங்க. ஸோ பிடிஎஃபோட லிங்க் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்குங்க, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, அல்லது ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, அல்லது நான் வந்து சாப்டர் 1க்கு 2, 3, 4 இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறதுனாலும் சரி, ஸோ இந்த கொஷினை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 செட் ஆஃப் கொஷின் இருக்குது. ஸ்லிப் டெஸ்ட் 1 அப்படின்னா அது வந்து 1வது லெசனு, இங்கேயும் ஸ்லிப் டெஸ்ட் 1ன்னு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஏ செட் ஆஃப் கொஷின் 1, பி செட் ஆஃப் கொஷின் 1. ஸோ நான் வந்து மினிமம் அல்லது ஃபுல் மார்க்ஸ் இருக்குனாலே நீங்கள் இந்த ஒரு செட்டு நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா செட் பியில் இருக்கிறத என்ன பண்ணுங்கள், தரவு பண்ணி படிச்சுருங்க. மோஸ்ட்லி இந்த 2 செட் ஆஃப் கொஷினை நீங்கள் படித்தாலே ஒவ்வொரு சாப்டரும் வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது சாப்டர் 1க்கான கொஷினு. இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 15 கொஷின், ஒவ்வொரு சாப்டருக்கும் 15 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 2 லெசனும் சேர்த்து, அதாவது ஒரு சாப்டருக்கு 2 இதுவும் சேர்த்து 30 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு, சரிங்களா? மினிமம் நான் வந்து பாஸ் மார்க் எடுக்குன்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு எபோ 35க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20-25 அளவு கூட எடுக்கலாம், சரிங்களா? ஈவன் 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கலாம், செட்டு 1 மட்டும் படித்தாலுமே. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செட் 2ல் இருக்கக்கூடிய கொஷினை என்ன பண்ணுறங்க, படிச்சுருங்க, சரிங்களா? இதை தாண்டி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இதை படித்தாலே எல்லா கொஷினும் கவர் ஆகிடும். ஸோ பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கங்கே பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த கொஷின்ஸ் வந்து படிங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க தேவை. ஸோ இது சாப்டர் 2க்கான கொஷின், சரிங்களா? ஸ்லிப் டெஸ்ட் 2ன்னு இருக்கிறது சாப்டர் 2க்கான கொஷினு. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இங்கேயும் 15 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சப்போஸ் ஏதாவது ரிப்பீட்டட் கொஷின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது சாப்டர் 3க்கான கொஷினு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதேமாதிரி இங்கேயும் பியூர் சயின்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க தேவை. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இந்த 3rd லெசன் வரும்போது 2 பாக்ஸில் இருக்கிறதையும் படிச்சுங்க. ஏன்னா இங்கே பயாலஜிக்கு நம்பர் ஆஃப் கொஷின் வந்து செட்டு ஏல அதிகமாக கொடுத்துருப்போம், அதனால தான், சரிங்களா? அதனால் பயாலஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டு பியில் இருக்கக்கூடிய கொஷினை படிச்சுருங்க. அதுக்கடுத்து இது சாப்டர் 4. ஸோ இங்கேயும் வந்து பியூர் சயின்ஸுக்கு தனியாக எங்கெங்கே வருதோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம், சரிங்களா? 2 பேர்த்துக்கு காமனாக இருக்கிறதுல எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இருக்கிறது அதை நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். பியூர் சயின்ஸ்னு இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் நீங்கள் படிக்க தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. ஸோ இங்கே சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இங்கே 5 மார்க்ஸ் இருக்கிறதே இந்த 3 தான். இதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் இங்கே ரிப்பீட்டடாக அதே கொடுத்துருக்கு. வேறு 5 மார்க்ஸ் வந்து இல்லை அதில் கொடுக்குற அளவுக்கு. அதனால் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறங்க, படிச்சுருங்க. 2 மார்க்கு ஏதாவது 3 மார்க் வந்து மிங்கிள் பண்ணி நமக்கு 5 மார்க்காக கேட்டால் தான் உண்டு. ஸோ அதனால் இது சாப்டர் 5ல் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாப்டர் 6, சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய கொஷின், சரிங்களா? ஒவ்வொரு சாப்டருக்குமே நம்ம 2 செட் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஸோ இது வந்து சாப்டர் 9க்கான கொஷினு.
ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் கூட நமக்கு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சாப்டர் 9 கொஞ்சம் சின்ன சாப்டர் சரிங்களா, அதனால் இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷினும் வரும். அதனால் பார்த்து அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக சாப்டர் 10. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே மறக்காமல் படிச்சிருங்க. ஈவன் நீங்கள் வந்து பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஷினை வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஷினும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்ஸு, யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி நடந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை வந்து ஜாயின் பண்ணிங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.